I'd like to request our very lovely Thangudurai அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்கள், ஊடக நண்பர்கள் மற்றும் இங்க வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. மேடையில் விட்டிருக்கும் உறவுகளின் பெருமையை சொன்ன இயக்குனர் ஆர் உதயகுமார் அவர்களுக்கும், ஊர்களின் பெருமையை சொன்ன இயக்குனர் அண்ணன் பேரரசு அவர்களுக்கும், இளைஞர்களினோட மனசை தொட்ட இயக்குனர் சுப்பிரமணியம் சிவா அவர்களுக்கும், இன்னும் மற்ற நிறைய இயக்குநர்கள் வந்திருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் வந்திருக்காங்க, தயாரிப்பாளர்கள் அனைவருக்குமே ஒரு நன்றியை வணக்கத்தை தெரிவிச்சு கொண்டு நிகழ்ச்சிக்கு நம்ம படத்தை பத்தி உசுரே, ஆனா உண்மையிலே உசுரே உசுருக்கு உசுரா நேசிச்சு இந்த படத்தை இயக்கியிருக்காரு நவீன் சாரு. ரொம்ப ஒரு புது இயக்குனர், ரொம்ப ஒரு அருமையான ஒரு படத்தை அழகா இயக்கியிருக்காரு. ஒரு லவ் ஸ்டோரி, ரொம்ப டிஃபரெண்டான ஸ்டோரி, கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப அருமையா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கதையை நம்பி படத்தை தயாரிச்சிருக்காரு மௌலி சாரு. ஒரு புது இயக்குனருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை இந்த படத்துல கொடுத்திருக்காரு. இதே போல இன்னும் நிறைய இயக்குனர்கள் உருவாக்கணும் மௌலி சார். ரொம்ப ஒரு அருமையா பாத்துக்கிட்டாரு எங்களை. ஆக்சுவலி ஷூட்டிங்கே சித்தூர்ல தான் நடந்தது, ஆந்திரா சைடு. ஃபர்ஸ்ட் எனக்கு நவீன் சார் சொல்லும் போது, தங்கதுரை நீங்க படத்துல தெலுங்கு பேசுறீங்கன்றாரு. நான் தெலுங்கு பேசுறது ஓகே, எங்க எப்படி சாப்பிட்டியா வந்தியா லூ போட்டு சமாளிச்சலாம் அப்படின்ட்டு போய் நான் ஸ்பாட்டுக்கு அங்க போனா, ஏங்க அப்படிலாம் இல்லைங்க தெலுங்கு பேசுங்க அப்படின்னாரு. அப்படி இப்படி பேசலாமா, ஏமிரா கொஞ்சம் மூஞ்ச காமிரா அப்படி போலாமான்னு கேட்டா, ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, தெலுங்கையும் தமிழையும் மிக்ஸ் பண்ணி பேசணும். ஒரு எப்படி சொல்றது, தெலுங்கு ஒரு ஆந்திரா ஏரியாவோட அந்த அவுட் ஆஃப் சிட்டி, தமிழ்நாட்டோட அவுட் ஆஃப் சிட்டி ஆந்திரா கிட்ட இருக்கிற லொகேஷன், அங்க நடக்கிற மாதிரி கதை அப்படின்ட்டு சொன்னாரு. அப்புறமா எங்க பேசி கொஞ்சம் தெலுங்குலாம் கத்துக்கிட்டு தெலுங்கு பேசுறது இல்லை, ஆந்திரா மீல்ஸ் நிறைய சாப்பிட்டோம். உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான டேஸ்டான ஃபுட்டு. நம்ம இங்க ஆந்திரா மிஸ்ல சாப்பிட்டா ஸ்பாட்ல சாப்பிட்டேன் சார். உண்மையிலே சார் இந்த கோங்கரா சட்னி கோந்தியா பட்னின்னு வாங்கல, கோங்கரா சட்னி கோந்தியா பட்னின்னு வாங்க ஒரு பழமொழி. அந்த கோங்கரா சட்னி வேற லெவலுங்க, சூப்பரா இருந்தது. படத்தை பத்தி பேசுறேன் சார். உண்மையிலேயே இதுல முக்கியமான விஷயம் நம்ம சிவா சாரு, மிர்ச்சி சிவா சாரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பறந்து போ படத்தோட வெற்றியை கொடுத்துட்டு நமக்காக இந்த டிராபிக்லயே பறந்து வந்திருக்காரு. ரொம்ப நன்றி சார் சிவா சார். ஏன்னா எனக்கு உண்மையை பிடிச்ச ஹீரோ அவரு. ரொம்ப எப்பயுமே ஒரு எளிமையா பேசுவாரு, ரொம்ப இயல்பா இருப்பாரு. எப்பயுமே நம்ம ஒரு பெரிய ஹீரோ மாதிரி பார்க்க முடியாது, ஒரு நண்பர்கள் மாதிரி தான் மீட் பண்ணுவாரு எல்லாருக்கிட்டையும். பறந்து போ படம் பார்த்தா சார் உண்மையிலே ஆக்டிங் சூப்பர் சார். என்ன சொல்றேன், சிவா சார்னால ஒரு காமெடியா இருக்கும், அவரையே ஃபீல் கூட அடிக்க வச்சிட்டாங்க. ஃபீல் பண்றீங்க சார் அந்த குழந்தைக்காக. ஒரு சீன்லயும் குழந்தை ஓடிடுது, போய் காப்பாத்துறாரு. எனக்கு பயமா இருக்கு அந்த பையன் காணாம போயிடுவாங்கன்ட்டு, அந்த மாதிரி பண்ணிட்டாரு சார். எங்க சைடு நான் ஆந்திரா பக்கம் போய் இங்க திருப்பி கூப்பிட்டு சித்தூர் இங்க கூப்பிட்டு வந்துட்டீங்க ரீல்ஸுக்கு. இன்னும் நம்ம டிஜே அருணாச்சலம் ரொம்ப உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ. அவர் பாத்தீங்கன்னா அசுரன் படத்துலயே ரொம்ப சூப்பரா நடிச்சிருப்பாரு. ரொம்ப ஒரு மெச்சூரான ஆக்டிங் அந்த படத்துல கொடுத்துருப்பாரு. ஏன்னா வெற்றிமாறன் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாரு, ரொம்ப சூப்பரா வரலாறுல பண்ணியிருந்தாரு. அதே போல இந்த படத்துலயும் நல்லா ஆக்டிங் பண்ணிருக்காரு. கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலே நீங்க அவரான்னு கேட்பீங்க. ஒரு டிஃப்ரெண்டான மூவி நீங்க சொல்லக்கூடாது சார், சொல்லாமா சார்? கிளைமேக்ஸ் வேணாம் சார், அதோடு நிறுத்திக்கிறேன், இதே மாதிரி பேசிக்கிறேன் விளட்டமா. ரொம்ப அருமையா பண்ணிருக்காரு. அவரோட ஃப்ரெண்டா அந்த படத்துல நடிச்சிருக்கேன். ஒரு காமெடி என்னோட சேர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம கபீர் நடிச்சிருக்காரு, அப்புறம் பேனல நடிச்சிருக்காரு, நம்ம மெர்வின், யோகி, நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க படத்துல, நிறைய ஆர்டிஸ்ட். அதனால முக்கியமா நம்ம மந்த்ரா மேம் பாத்தீங்கன்னா லவ் டுடே படத்துல விஜய் சார் கூட நடிச்சிருப்பாங்க. ரொம்ப சூப்பரான ஆக்டிங் பண்ணுவாங்க. அஜித் சார் கூட நடிச்சிருக்காங்க. சோ அவங்க ஒரு பெரிய ஆக்டர், பார்க்கணும்ட்டு எப்போ வருவாங்க கேரளா வந்துட்டாங்களான்னு தேடிட்டு இருந்தோம். பார்த்தா இதேனா அது மந்த்ரா மேம் தங்கச்சி தான் இருக்காங்க. மந்த்ரா மேம் எங்கன்னு தேடி இருந்தோம். அந்த அளவுக்கு வயசை குறைச்சிருக்காங்க. அவங்க எப்படி மேடம் குறைச்சிங்க சொல்லக்கூடாதுல, இதுல சொல்லுங்க, ஏதாவது டிப்ஸ் சொல்லிட்டு போங்க. ஏன்னா அப்போ பாருங்க லவ் டுடே படத்துல பார்த்து அப்படியே லவ் டுடே மாதிரி இருக்கீங்களா அந்த அளவுக்கு. உண்மையில அவங்க நானும் ஆச்சரியமாச்சு, மந்த்ரா மேம் ஆமா அவ்வளவுதாங்க அப்படின்னாங்க. அப்புறம் போயிட்டாங்க, சும்மா இல்லைங்க அவங்க மேடம் ஷூட்டிங் ஸ்பாட்ல மீன் குழம்பா செஞ்சு எல்லாருக்கும் வறுத்து கொடுத்து மீனை வறுத்து கொடுத்துன்னா ஒர்க்கு பண்ணாங்க. நீங்க அடடா மீன் குழம்பு ஸ்பெஷலிஸ்ட் அவங்க மேடம். நீங்க குக்கு வித் கோமாளி ஷோல ஒரு நாள் கெஸ்டா வாங்க மேடம், மறக்காம வந்துருங்க மேடம். ஏன்னா உங்களோட மீன் குழம்பு வேற லெவல்ல இருக்கு. ஏன்னா அங்க ஒருத்தர் மீன் குழம்பு ஃபேமஸா சுந்தரி அம்மான் ஒருத்தர் இருக்காங்க. நீங்க வச்சுக்கலாம், உங்களுக்கு அவங்க காம்படிஷன் ஆயிடும் மீன் குழம்புல. வேற லெவல்ல பண்றீங்க. உண்மையா நேரம் கூட நடிச்சதுல ஒரு சந்தோஷம், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய ஆக்டர்ஸ் நிறைய ரொம்ப ஒரு ஈகோ இல்லாம எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகினாங்க, நடிச்சாங்க. அப்புறம் நம்ம ஜனனி, பிக் பாஸ் ஜனனி, உண்மையில அவங்க ஒரு அழகான ஒரு லவ் பண்ணிருக்காங்க இந்த படத்துல. லைவா பாருங்க, ஃபேன்ஸ் பாத்தீங்களாங்க
உண்மையா நல்ல ஒரு லவ் பண்ணிருக்காங்க சார். அப்புறம் மியூசிக் ரைட்டர் சார் மெர்வின், அப்புறம் நம்ம கிரண் சார் மியூசிக் சூப்பரா பண்ணிருக்காரு. மியூசிக் நீங்களே பார்த்துருப்பீங்க, சாங் ரொம்ப அருமையா வந்திருக்கு. அப்புறம் சத்யா சார் வந்திருக்காங்க, எங்கேயும் எப்போதும் படத்துல ரொம்ப அருமையான மியூசிக் சார். அந்த படத்துல சார் நான் ஃபர்ஸ்ட் அடிச்சேன். ஆமா சார், ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துல எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு நவீன் சார், மௌலி சார். தொடர்ந்து நீங்க நிறைய படங்கள் பண்ணணும், இன்னும் புது புது இயக்குநர்களை உருவாக்கணும் சார். மௌலி சார் ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். நிறைய யோசிச்சு வந்தேன், மறந்துட்டேன், திரும்ப வந்து பேசுறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உசிறு படத்தை பத்தி நிறைய